தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகின்ற, அதாவது தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி இருப்பார், என்ன கணக்கில் அவர் நியமிக்கப்பட்டிருப்பார் என்பது உலகறிந்த உண்மை. அது ஒன்றும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்த பிறகும் நீங்களே இருங்க ஐயா அப்படின்னு இந்த அரசாங்கம் வேண்டி கேட்டுக்கொண்டது. அதுதான் நமக்கு புரியல. ஒரு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதுக்கு இந்தியாவிலேயே ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் காங்கிரஸ். அந்த காங்கிரஸாலேயே ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு கட்சி தவேகா. எங்களை சேர்த்துருக்காங்கன்றதுலேருந்தே தெரியலையா அவங்க எவ்வளோ பெரிய பாசிச எதிர்ப்பாளர்கள்னு அப்படிதானே அவங்க சொல்றாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நான் நம்பினேன்னு திரும்பவே சொல்கிறாரு. என்னங்க ஆர்எஸ்எஸ் பெத்த பிள்ளைன்னு நீங்கள் இப்போ எப்படி இல்லை இவங்க எப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்களோ அப்போவே இவங்க போராளி நான் முடிவு பண்ணிட்டேன். இருக்கட்டும். ஆனால் அவங்க இவரை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சரி, எடுத்தவர் இந்த வேலையை பார்த்துருக்கிறாரு. இந்த வேலையை அவராக பார்த்தாரா இல்லை மண்டபத்தில் சொன்னதா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. மண்டபமா மடமாத்தோ? அது ஹோம் மினிஸ்ட்ரி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஒடுக்கணும், இடதுசாரி மாணவர் போராட்டங்களை ஒடுக்கணும் அப்படின்றது யாருக்கு ஐடியா இருக்குன்னாக்க பிஜேபிக்கு தான். ஆமாம். ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்துக்கு ரெண்டு தரப்பு தான் முக்கியமான காரணம். ஒன்று காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இன்னொன்று மிக முக்கியமாக ஐசா என்ற சிபிஐஎம்எல்லுடைய ஒரு மாணவர் அமைப்பு. அவங்க தான் முன்னணியாக நின்று அப்போ இவங்களை நசுக்கணும் அப்படின்றது சும்மா கிடக்காமல் நம்ம ராகுல் காந்தியே திமாகி நக்சல்ன்றார். அது இந்த நேகாபுராவோட நின்று 2 போட்டோ எடுத்துக்கிட்டார் அவர். அதுக்காக அவரையும் திமாகி நக்சல் அப்படின்ற லெவலுக்கு அது போய் சிதம்பரம் நான் ஒரு திமாகி நக்சல்லாம் போட்டார். ஆமாம் ஆமாம், சரி ரைட்டு, அப்படி வந்துருச்சு. அப்போது அவங்கள ஒடுக்கிறது பிஜேபி அஜெண்டா. அப்போ ஹோம் மினிஸ்ட்ரி இப்படி சர்க்குலர் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை இந்த அரசு எப்பேற்பட்ட அரசு, நீட்டுக்கு ஆதரவான அரசு. அமித்ஷாவுக்கே எழுதி கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு, நாங்கள் நீட்டை விலக்கணும் அப்படின்னு. இந்த நீட்டுக்கு ஆதரவான அரசு இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது அப்படி ஒரு அரசாங்கத்துக்கு சீஃப் செக்ரட்டரி அதை ஒடுக்கணும், அதுவும் இந்த 2 கட்சி வேறு இவங்களை ஆதரிக்குது, இந்த 4 சீட்டு தயவில் தான் இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குதா? தெரிஞ்சிருக்கும். இருந்தும் சீஃப் செக்ரட்டரி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காருனாக்கா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா, மாற்றணுமா இல்லையா? கண்டிப்பாக மாற்றணும். மாற்றலைன்னா அதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது. ஸோ அப்போ டெல்லியிலிருந்து வந்த உத்தரவு, டெல்லி எந்த பாதையில் போக சொல்லுதோ அந்த பாதையில் போகிறது தான் நம்மளுடைய வேலை. அந்த பாதையில் போவது விஜய்க்கு தெரியாமல் சீஃப் செக்ரட்டரி செய்திருந்தால் இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். இதைத்தான் கவர்னரும் செஞ்சிருப்பாரு, அதுக்கு அவரே ஆட்சி கொண்டு போயிருக்கலாம். ஆமாம், இல்லை கவர்னர் இல்லை தெரிஞ்சுதான் பண்ணியிருக்குன்னாக்கா நீங்கள் பிஜேபியின் ப்ராக்சி கவர்மெண்ட் என்று சொல்வதில் எல்லா நியாயங்களும் இருக்கு அப்படின்னு ஆயிடுது. அதுக்கு இதில் எது இதுவா அதுவா என்று தேர்ந்து தெளிந்து நமக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பு ஆதரவு கொடுக்கின்ற தோழர்களுக்கும், இப்போ திரும்ப மாதிரி நம்பி போயிருக்காங்க இல்லையா, இது பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லி ஐயுஎம்எல், அவங்க தான் சொல்லணும். அதை அவங்களுக்கு இதை பற்றி கவலை இருக்கா அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஐயுஎம்எலுக்கு சொல்கிறேன், இது ஏதோ சிபிஎம் பிரச்சனை அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்த மாதிரி சுற்றறிக்கை வரும். அது வெளியே வந்தால் தான் தெரியும் நமக்கு. இது ஏதோ தட்டுக்கிட்டு வெளியே வந்துருச்சு, அதனால் சத்தம் போட்டால் அது மாதிரி முடிஞ்சிருச்சு, அதனால் அது அமலாகும். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, நமக்கு சீட்டு அமைச்சர் பதவி கிடச்சிருக்கு, அதுதான் முஸ்லீம்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஐயுஎம்எல் கருதினால் அது உங்கள் பாடு, அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இதை தெளிவு பெற வேண்டியவர்கள், விளக்கம் அளிக்க வேண்டியவர்கள் அவர்கள்தான் அப்படின்றது. இப்போ டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் நடத்தியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐ எம்எல் அமைப்புக்கு, மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப சீரியஸாக பார்த்துருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. அவங்க அதை ஒவ்வொரு நாளும் நினச்சி அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்கள், மினிஸ்டர்ஸே நேரடியாக கல்லூரிகளுக்கு போய் ஒவ்வொரு கல்லூரியிலையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டார். மோடி அவர்களே இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா மினிஸ்டர் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சுடுறாங்க.
ஒரு அந்த இந்த மாபுங்கிறத விட அந்த ஒரு பிளாஸ்ட் கல்ச்சருக்கு அவங்களும் வர்றாங்க. ஸோ இது நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர் போராட்டம் அப்படிங்கிறத கண்டு இந்த அளவுக்கு பயப்படுதா பாஜக? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக்காவும் ஏன் பயப்பட வேண்டிய சூழல் வருது மாணவர் போராட்டத்தை கண்டு? இப்போ இந்த சர்க்குலர்ல இருந்து தாவேக்காவின் நிலையை நம்ம கண்டுபிடிக்கல. இந்த சர்க்குலர்ன்றது ஒரு கிளைமேக்ஸ். இதுக்கு முன்னால் நடைபெற்றது என்ன? எஸ்எஃப்ஐ மாணவர்களை கல்லூரியில் போய் தூக்குனாங்க. ஆமாம். அப்புறம் அவங்க போராட்டம் நடத்தின போது போலீஸோடைய வன்முறை, ரொம்ப மோசமான வன்முறை அந்த மாணவர்களுக்கு எதிராக இருந்துச்சு, ஏவப்பட்டது. 3வது பெரியார் திடலில் நீட் எதிர்ப்பு பேரணி போகிறேன் அப்படின்னாக்கா வாசலில் கொண்டு வந்து போலீஸ் படையை குவிச்சு போகக்கூடாது அப்படின்னு நிறுத்தினாங்க. 4வது தான் இது. நம்ம பார்த்து சர்க்குலர் அப்படிங்கிறது 4வது தான். அப்போது இதில் வந்து ஒரு டிசைன் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த டிசைனை மாணவர் போராட்டத்தை கண்டு பயப்படுகிறது. அது ஒரு பாயிண்ட். இதன் பொருள் என்ன? இன்னைக்கு இந்த சீஃப் செக்ரட்டரி இப்படி நடந்துட்டு இருக்கிறார் இல்லையா, இதை நம்ம பிஜேபி ஆதரவாக இருக்காரு, அஜெண்டாவை அமல்படுத்துறாரு, இப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம். இது கான்ஸ்டியூஷனலா இவர் செஞ்சிருக்கிறது? இது சட்டப்படியானதா? அதான் முக்கியமான கேள்வியா இருக்குது அப்படின்றது தான். அது கான்ஸ்டியூஷனலா அப்படிங்கிறது ஒன்று, இதை செஞ்சா இங்க யாரும் கேள்வி கேட்ட மாட்டாங்கிற தைரியம் ஒன்று இருக்கு இல்லையா, ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஆமாம், இது இப்போ கான்ஸ்டியூஷனலா அப்படின்ற கேள்வி, இது அப்பட்டமான அன்கான்ஸ்டியூஷனல் இந்த நடவடிக்கை. ஏன் அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்கிறோம்? நம்ம அரசமைப்பு சட்டத்தை பற்றி என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறோம் பொதுவானா, சில அறிஞர்கள், வல்லுநர்கள் சேர்ந்து இந்த அரசியல் நிர்ணய சபையில் காங்கிரஸ்காரங்க மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இது பண்ணாங்க. தலைமை பாத்திரம் மாற்றிய டாக்டர் அம்பேத்கர் இதை வடிவமைத்து கொடுத்தார் நமக்கு அப்படின்றது பொது புரிதல். ஆனால் கான்ஸ்டியூஷனுடைய முதல் வரி இருக்கு இல்லையா, அது எப்படி தொடங்குது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் நமக்கே வழங்கி கொள்ளும் அரசமைப்பு சட்டம். சரிதானா? ஆமாம். வேற யார் ஒருத்தரும் நமக்கு எழுதி கொடுத்ததல்ல, நமக்காக எழுதி கொண்டது. அந்த அரசமைப்பு சட்டத்தில் நமக்கு எதெல்லாம் அடிப்படை உரிமை அப்படின்னு வரையறுத்துருக்கிறோம். ஆர்டிகிள் 19 அப்படின்றது 19(1) அது கருத்துரிமை. 19(1)(a)(b) அப்படின்னு வருது கீழே. அது கருத்து தெரிவிக்கிற உரிமை. அப்புறம் ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுகின்ற உரிமை. இதெல்லாம் ஆர்டிகிள் 19ல் வர்ற உரிமை. ஆர்டிகிள் 21 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன அடிப்படை உரிமை? உயிர் வாழும் உரிமை. உயிர் வாழும் உரிமைன்றது டிக்னிட்டியோட வாழக்கூடிய உரிமை, ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 25 எடுத்துக்கிட்டால் வழிபாட்டு உரிமை. எந்த மதத்தை சேர்ந்தவரோ அந்த நம்பிக்கை உள்ளவர் இல்லாதவர் அவரவர் மனச்சான்றுக்கேற்ப அதை கடைப்பிடிக்கின்ற உரிமை. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு சில எடுத்துக்காட்டு. இப்போ சுற்றறிக்கையில் என்ன சொல்கிறாரு? இத்தகைய போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வராமல் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூட்டு நடவடிக்கை குழு, அந்த குழுவில் போலீஸு, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இவங்கள சேர்த்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்டில் 2 சொன்னேன். கருத்துரிமை ஒன்று, ஆயுதமின்றி அமைதியாக கூடுகின்ற உரிமை. அப்படி கூடணுன்னே இவங்க சிந்திக்கக்கூடாது, முன்னாலே தடுத்துருங்க அப்படின்னு இவர் சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறார். இப்போ நமக்கு இப்போ இதுவரையிலான இந்த போராட்டங்கள் இதெல்லாம் வழக்கமாக நம்ம ஒரு இதுனா பர்மிஷன் வாங்கிட்டீங்களா, ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், கூட்டமாக இருக்கட்டும், போலீஸில் பர்மிஷன்னா அது 1 வாரம் முன்னால் கொடுக்கணும், 10 நாள் முன்னால், ஏதோ ஒன்று 10 நாள் முன்னால் கொடுக்கணும், விண்ணப்பம் கொடுக்கணும். கொடுத்தாக்க அவங்க அங்கே நடத்த முடியாது, இங்கே நடத்த முடியாது, அங்கே அதை சொல்ல இத்தனை மணிக்கு முடியாது, அத்தனை மணிக்கு. அப்புறம் எத்தனை பேர் வருவீங்க, என்ன யார் பேசுகிறாங்க, அதில் தொடங்கி என்ன கலர் சட்டை போட்டு வருவீங்கன்ற லெவலுக்கு. ஆனால் இயல்பாகவே கான்ஸ்டியூஷன் படி இப்படி அமைதியாக ஒரு இடத்தில் கூடுவதற்கு பர்மிஷன் தேவையில்லைன்றதான் சொல்ல வரேன் கான்ஸ்டியூஷன். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் அவங்க கேட்பதும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு எழுதி கொடுக்க, நம்மை போன்ற பாமரர்கள் இல்லை, அறிவார்ந்த கட்சி தலைவர்களே ஆரம்பிக்கும் போதே நாங்கள் 1 வாரம் முன்னாலே பர்மிஷன் கொடுத்து விட்டோமே, மாதிரி பண்ணியிருக்கிறோமே. அதுவும் பர்மிஷன் மறுத்தாக்க கூடக்கூடாது, ஹைகோர்ட்டுக்கு போகணும், ரிட்டு, அப்புறம் கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கணும். இப்படிப்பட்ட முறைக்கு நாம் பழகிவிட்டோம். ஆனால் அரசமைப்பு சட்டம் அதை சொல்லவில்லை.
அதை சொல்லலை. இப்போது நமக்கு வாக்குரிமை இருக்குது. யாரோ ஒருத்தரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துறோம். இப்போ விஜய் வந்துட்டார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அதுக்கு கீழே அதிகாரிகள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த அரசாங்கத்தின் கீழே கோயம்புத்தூரில் அமுதனை வந்து கொண்டுட்டாங்க. சரி, இப்போ அந்த ஏரியாவில் அது என்ன ஏரியா? அது ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஏதோ ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து இது மாதிரி இந்த கொலைக்கு எதிராக போலீஸ் வந்து இதில் வந்து சரியாக இது பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வைக்கணும். அதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? போலீஸ் தான் போய் பர்மிஷன் கேட்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் கேட்கணும். குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன். எந்த போலீஸ் ஸ்டேஷன் மீது நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன். அவங்க கொடுத்தா உண்டு, கொடுக்கலன்னா இல்லை. அவங்க யார் வரீங்க, எத்தனை பேர் வரீங்க, எங்கே நடத்த போகிறீங்க, எப்போ நடத்த போகிறீங்க, இதெல்லாம் வந்து பதில் சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடை பாருங்கள். நான் வந்து உங்களை தான் அக்யூஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களை அக்யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட தான் பர்மிஷனுக்கு வரணும். இது என்ன வகையில் பொருத்தம்? நான் வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலை. ஒரு காவல்துறையை பற்றி பேசுகிறோம், அல்லது தாவேகா அரசை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு போராட்டமும் யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்லது நிர்வாக எந்திரம், அவங்கள பற்றி தான் நம்ம. ஆமாம். இப்போ வாக்களித்தவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் அரசமைப்பு சட்டத்தின்படியும் மக்கள் நலனுக்கு ஏற்பவும் செயல்படுகிறார்களா இல்லையா என்பதை பேசுவதற்கு தான் நம்ம கூடுறோம். அப்போது நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க தப்பை சுட்டி காட்டணும்னாக்கா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னாக்கா இது என்ன? இது ஒரு விசித்திரம். தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. கேலி கூத்தா இருக்குதா இல்லையா? கேலி கூத்தா. அப்போது யாரை குற்றம் சாட்டுங்கிறீங்களோ அவங்கள்ட்ட தான் பேசணும் அப்படின்றத மாற்றி நம்மளை அதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. நம்மை அதற்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள். ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டம்னா போலீஸ் பர்மிஷன் வாங்குறது அப்படின்றது நமக்கு ஒரு அனிச்சை செயல் மாதிரி அது ஆயிடுச்சு. இதை வந்து கேள்வி எழுப்பி காக்ரோச் ஜனதா பார்ட்டி பிரச்சனையை ஒட்டி இதை தொடர் ஆனந்த் தெல்தும்டே இதை எழுதுகிறார். அவர் வந்து சிபிடிஆர் சிவில் லிபர்ட்டி அமைப்புலையும் பொறுப்பில் இருந்தவர். அவர் தான் இந்த கேள்வி எழுப்புறார். ஆர்டிகிள் 19 என்ன சொல்லுது, நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், எப்படி ஜனநாயக உரிமை பறிப்பு அல்லது ஃபாசிசம். கேரவனில் தான் நினைக்கிறேன், வயரில் எழுதி கேரவன்லேயும் ஒன்று வந்துச்சு. எப்படி இயல்பாக்கப்படுகிறது அப்படின்றத அவர் தான் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. அதை கட்டாயம் எல்லாரும் படிக்கணும். அந்த காக்ரோச் நீங்கள் சொன்னபோது எனக்கு ஞாபகம் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தில் நடந்த வன்முறை, அரசு வன்முறைக்கு பிறகு இந்த விஷயம் குறித்து சில கட்டுரைகள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் தொடர்ச்சியாக விவாதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை படிக்கும்போது தான் நான் முதலாக நம்ம வந்து ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸில் இருக்கோம் அப்படிங்கிறத நான் முதல்ல அந்த ஆர்டிக்கிளோட தான் கண்டேன். நம்ம எஸ்எஃப்ஐ மாணவர்கள்லாம் அற்புதமாக இங்கே போராடி இருக்காங்க. நான் இன்னொரு பாயிண்ட் இந்த விஷயத்தில் சேர்த்து சொல்லிடலாம். அதாவது இந்த போராட்டத்துக்கான காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு கட்சி உருவாவதற்கும் இப்படி ஒரு போராட்டம் உருவாகி மோடி அரசு அம்பலப்படுவதற்கும் நம்ம யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கோம்னா அது தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கோம். அவர் அப்படி பேசினார். பேசினது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனை வீடியோ தாக்குதல்லாம் வந்தபோது அதை பார்க்குறதுல எனக்கு நேரம் இல்லை அப்படின்லாம் சொன்னார். திருச்சி சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லலை. அது என்ன ஆச்சுன்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் அங்கே பட்டமளிப்பு விழா, அதுக்கு வந்து தலைமை நீதிபதியை கூப்பிட்டாங்க. மாணவர்கள், அங்கே உள்ள மாணவர்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்மன்னு நான் சொல்கிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், தமிழ் உணர்வு மிக்க தமிழ்நாடு. அவங்க யோசிச்சுங்க. அந்த நல்சார் மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆள் கையால் நாங்கள் பட்டமெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படியே சொல்லிட்டாங்க. உடனே பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதனுடைய தலைவர் மனன்குமார் மிஸ்ரா, பிஜேபி, அவர் ராஜ்யசபா எம்பி, அவர் வந்து என்ன நீ தலைமை நீதிபதியே அப்படி சொல்லுவீங்களா நீங்கள், அப்போ நீங்கள் எவனும் என்ரோல் பண்ணவே முடியாது, எவனும் வக்கீலாக முடியாது அப்படின்னு பிசிஐலேருந்து யார் யார் அப்படி சொன்னாங்க அந்த லிஸ்ட்டை கூட அவன் முறை வக்கீலாக முடியாது அப்படின்ன உடனே சூரியகாந்த் அதெல்லாம் தப்பு, அது வந்து கருத்துரிமை. ஏயா நீ இன்னும் பிரச்சனை எடுத்துட பாக்குறியா? இந்திய வரலாற்றுல ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இவ்வளவு பாதுகாக்க மாட்டாரு. அந்த அப்படி சொல்லி அப்புறம் சரிங்கய்யா நீங்க சொன்னதுனால விடுறேன் அப்படின்னு சொல்லி பிசிஐ
அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்தே மாதரம் முழு பாடல் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு அந்த துணைவேந்தர் சொன்னால் எழுந்து எல்லாரும் வெளியே போயிருக்கணும். நிறுத்து கான்வெகேஷனை அப்படின்னு நிறுத்தி வேண்டியதில்லை, அப்படி ஒன்றை பட்டாக வேண்டியதில்லை. அவசியம் கிடையாது. அந்த உணர்வு நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை, அதை பற்றி நம்ம சீரியஸாக யோசிக்கணும். அதனால் இது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து அதை நோக்கி போவது தான். அது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அசம்பிள் ஆகிறதுக்கு ரைட் இருக்குது. அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அது? சப்ஜெக்ட் டு அப்படின்னாக்கா சோவரனிட்டிக்கு எதிராக பேசக்கூடாது, இன்டெகிரிட்டிக்கு எதிராக இருக்கக்கூடாது, பப்ளிக் ஆர்டரை குலைக்கும் விதத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்கள் உரிமையை நீங்கள் பயன்படுத்த தொடங்கிய பிறகு அது இவ்வாறு இருந்தால் அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வருவதற்கான அதிகாரம் அந்த நிறுவனத்துக்கு இருக்குது. நீ வந்து இந்த நாட்டை துண்டாட வேண்டும், தோக்கடிக்கணும், ஏதோ ஒன்று இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறீங்க, அதெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தான் செய்கிறாங்கன்னாலும் அதெல்லாம் செய்கிறீங்கன்னா அதை வந்து அவங்க தடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இது ரிவர்ஸ் ஆகிடுது. நீங்கள் எப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்கள கேட்டு தான் பேசணும் என்று இதை தலைகீழாக திருப்புகிறார்கள். அதுக்கு நாம் பழக்கப்பட்டு விட்டோம். இப்போ நீங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை எடுத்துங்க. அங்கே வந்து அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அனுமதி அளிக்கப்பட்ட நாட்களுக்கு மேலே அவர் இன்டெஃபரண்ட் ஃபாஸ்ட் வந்து தொடருது. போலீஸ் வந்து தலையிடலை, கவர்மெண்ட் தலையிடலை. ஏன் தலையிடலை அப்படின்னா, ஒரு நியூசன்ஸும் இல்லை. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அவர் பிரச்சனையாகிட போகுதுன்ற நேரத்தில் அவர் நடுராத்திரியே அதிகாலையிலே வந்து அவரை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போன பிறகு என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு கால் கொடுக்குறாங்க. நாம் நாடாளுமன்றத்தை நோக்கி சன்சாத் சலோ, நாடாளுமன்றத்தை நோக்கி செல்வோம். அந்த நாடாளுமன்றத்தை நோக்கி செல்வோம் என்ற முழக்கத்தின் பொருள் என்ன? ஜந்தர் மந்தர் என்ற இந்த கட்டம், நீ என்ன போராட்டம் பண்ணாலும் புரட்சி பண்ணாலும் இந்த கட்டத்துக்குள்ளே தான் பண்ணணும். இந்த கட்டத்துக்கு வெளியே வரக்கூடாது. இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்ற மாதிரி. இப்போ அந்த கட்டத்தை தாண்டுவோம். எது அதிகாரம் இருக்கிற இடம் நாடாளுமன்றமோ அங்கே குண்டு வைக்க போகிறான்லாம் சொல்லலை, அதை நோக்கி பேரணி. அப்போ தாண்டுவோம் அப்படின்னா அது அப்போ தாண்டதில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், யார் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களோ அந்த கதவை போய் தட்டுவோம் அப்படின்றது தான் அதில் உள்ள. அங்கே நான் விடமாட்டேன் அப்படின்றதுக்காக தான் இந்த துப்பாக்கி சூடு நடக்குது, இந்த தடியடி நடக்குது, இந்த வயலன்ஸ் நடக்குது. அப்படியே பின்னால் போங்க விவசாயிகள் போராட்டத்துக்கு. விவசாயிகள் அங்கேருந்து பஞ்சாப் ஹரியானாலேருந்து வந்து ஹரியானா டெல்லி பார்டரில் நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது. கோர்ட் அப்போ நீதிபதி எல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்க வந்து நாங்கள் ராம்லீலா மைதானத்துக்கு போகிறேன்னு தான் முதல்ல கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மைதானத்தை அவங்க காட்டுறாங்க. அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது ஒரு சிறைன்னு அவங்க சொல்கிறாங்க. 4 பக்கமும் எங்களை பிளாக் பண்ணி அடைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுற, அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அங்கே ரோட்லேயே உட்காந்துடுறாங்க. 1 வருஷத்துக்கு மேலே சாலையை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே உள்ள பிரச்சனை என்ன, அதில் உள்ள ப்ராப்ளம் என்னென்னா, அந்த விவசாயிகள் சொல்கிறது தான், நீ ஒரு வேலியை கட்டி இதுக்குள்ளே நடத்திக்க அப்படின்னு அடைக்கிறது. எது அந்த அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குமோ, வன்முறை அல்ல, எது அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குமோ, எது வெகு மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்லுமோ அந்த இடத்துக்கு, அந்த வடிவத்துக்கு நீங்கள் போகக்கூடாது என்று தடுப்பது தான் அதனுடைய நோக்கம். இப்போ நமக்கு வந்து ஒரு வள்ளுவர் கோட்டம், இல்லைன்னா எங்கன்னா ஒரு ராஜரத்ன ஸ்டேடியம், இல்லைன்னா எதனா ஒரு சுடுகாடு அப்படி வச்சுருக்கிறாங்க. யாரும் பார்க்க முடியாத ஒரு இடம். நீங்கள் மட்டும் பைத்தியக்காரன் மாதிரி ஒரு 100 பேர் வந்து கத்திட்டு நீங்கள் போகலாம். அது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதனுடைய நோக்கம் என்னமோ அந்த நோக்கமே சிதைக்கிற மாதிரி, நோக்கம் நிறைவேறக்கூடாது அப்படின்றதுக்காகவே இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ ஜந்தர் மந்தரை ஒதுக்கக்கூடாது, வேற இடம் பாருங்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது பார்லிமெண்ட்டு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடம் பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆர்டிகல் 19ஓட ஸ்பிரிட் என்ன? ஸ்பிரிட் கருத்துரிமை என்பது அப்ஸ்ட்ராக்ட் கிடையாது. இது டேபிளா பெஞ்சா அப்படின்னு விவாதிக்கிற கருத்துரிமை இல்லை. கருத்துரிமை என்பது ஒரு அதிகாரத்தின் கீழே இருக்கிறோம். ஒரு அநீதி, அது ஒரு சாதி அடக்குமுறையோ, சாதி கொடுமையோ, போலீஸ் வன்முறையோ, ஒரு தொழிலாளிகள் மீதான சுரண்டலோ ஏதோ ஒன்று நடக்குது, அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு, உரிமையை பெறுவதற்கு, சிஸ்டத்தை மேலும் டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் இந்த ரைட் வச்சிருக்கு.
அந்த ரைட்டை வந்து இப்படி பிளாக் பண்ணுறாங்க. இந்த பிளாக் பண்ணுறதுக்கு நம்ம பழகிட்டோம். ஒரு வாரம் முன்னால் சரி கொடுக்குறோம், 10 நாள் முன்னால் கொடுக்குறோம், சரி கொடுக்குறோம், 15 நாளாக கொடுக்குறோம், இவ்வளோ பேர் தான் வரணுமா அதுக்கும் ஒத்துக்கிறோம். அப்படி தானே போயிட்டுருக்குறோம். அப்படி தான் போயிட்டுருக்குறோம். இன்னார் பேசக்கூடாதுன்ற வரைக்கும் வராங்க. அப்புறம் என்ன பேசுவீங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? இதை பற்றி பேசக்கூடாதுன்னு எழுதி கொடுக்குறாங்க. மனு தர்மத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு கூட எழுதி அதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிக்கிட்டே வந்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேசுறதுக்கு பேசணும்னு சிந்திக்கிறதுக்கு முன்னாலேயே தடுத்துருங்க அப்படின்னு நம்ம கடைசியாக வந்து நிற்கிறோம். சீஃப் செக்ரட்டரி எழுதி கொடுக்குது. இது இதுக்கு பொருள் என்ன தெரியுமா? எமர்ஜென்சி பீரியடில் ஃபண்டமெண்டல் ரைட்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் தான் எமர்ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி. இவர் ஃபண்டமெண்டல் ரைட்டை கான்ஸ்டியூஷனில் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அது கூட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது அப்படின்னு இருக்குது. அதான் பேசிக் ஸ்ட்ரக்சராவது வெங்காய ஸ்ட்ரக்சராகுது அப்படின்னு நம்ம சீஃப் செக்ரட்டரி அதை தூக்கி விட்டார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? என்ன பெரிய பயங்கரமாக இது ஒரு தத்துவ விளக்கம்லாம் சொல்கிறீங்க, ஓவராக பில்டப் நீங்கள் சொல்கிறதுன்னா வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். வழிபாட்டு உரிமை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், ஆர்டிகிள் 25 இல்லையா? அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கு சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், ஹெல்த் அண்ட் மொராலிட்டி, இந்த 3 விஷயம். அது என்ன? பப்ளிக் ஆர்டர், கும்பல் கூடுறீங்க 63 இல்லைன்னா அழகர் ஆற்றுல இறங்குறாரு, இல்லை திருவண்ணாமலை தீபம் பெரிய கூட்டம் கூடுது, ஒரு பொது ஒழுங்கு இருக்கு இல்லையா? அதுக்காக நெறிப்படுத்துகின்ற உரிமை ஸ்டேட்டுக்கு இருக்குது ஒன்று. அடுத்தது வந்து மொராலிட்டி அப்படின்றது என்ன? காட்டுமிராண்டித்தனமான முறைகள் எல்லாம் மத நம்பிக்கை என்ற பேரில், அது சத்தியில் தொடங்கி பல முறைகள் வந்து அமல்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அதை வந்து ஒழுக்கம் அப்படின்றத மதம் தீர்மானிக்க முடியாது. கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பொருத்தமானதாக அது இருக்கணும். அதனால் மொராலிட்டி மீறுகின்ற இடத்துல, இப்போ அம்மன சாமியார் எல்லா இடத்துக்கும் அலைவேன் அப்படின்னா சமூக ஒழுக்கத்துக்கு அது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தடுக்கலாம். அது மொராலிட்டி. பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி போச்சு. இன்னொன்று ஹெல்த்ன்றது இப்படி பொதுவாக கூட கும்பமேளா மாதிரி இடத்துல பல நோய்கள், தொற்று நோய்கள் இதெல்லாம் பரவுது, அதுக்கேற்ப அதை நெறிப்படுத்த ரைட். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவதற்கு அரசுக்கு இருக்கின்ற அதிகாரம். அந்த அதிகாரத்தை எப்போ பயன்படுத்துகிறாங்க? இப்போ நான் திருவண்ணாமலை தீபத்துக்கு போகணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் மொத்தம் 5 பேரும் திருவண்ணாமலைக்கு போய் நாங்கள் சாமி கும்பிடணும், எங்களுக்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருங்க. எழுதி கொடுத்து, அப்படியா சரி, அப்போ நீங்கள் வந்து 23ஆம் தேதி சாயங்காலம் 5லேருந்து 6 அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு பர்மிஷன் கொடுத்தா, அப்படி ஒரு நடைமுறை இருக்கா? அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அதுதான் இப்போ ஆர்டிகிள் 19 நடக்குது. இந்த இடத்துல கூடலாம் முடியாது. இப்போ ஹாலுக்குள்ளே கூடுறதுக்கு போலீஸ் பர்மிஷன். நாங்கள் ஹாலுக்குள்ளே தானே கூடுறோம், அதுக்கு எதுக்கு உனக்கிட்ட பர்மிஷன்? நாங்கள் யாரை துன்புறுத்துகிறோம்? அதாவது இந்த கூட்டங்களில் நான் மகாயிக செயலாளராக செயல்பட்ட காலத்தில் 80s 90s எல்லாம் பர்மிஷன் எழுதி கொடுக்கும்போது பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்க மாட்டோம். நாங்கள் இத்தனாம் தேதி இந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறோம், ஒலிபெருக்கி பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன் அந்த ஒலிபெருக்கி பயன்படுத்தி கொள்வதற்கு? அது வந்து பப்ளிக் ஆர்டரோட தொடர்பு உள்ளது. ஸ்பீக்கர் அங்கே இருக்குது, மற்றவங்களுக்கு கடை வீதி இருக்குது, குடியிருப்பு இருக்குது, தொந்தரவு இல்லாத அளவுக்கு இருக்கணும் என்பதில் காவல்துறை தலையிட்டு அதை நெறிப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்குது. அவ்வளோதான் லிமிட்டு. அதுக்கு மேலே அதை பற்றி உங்களுக்கு கேட்குறதுக்கு எதுவும் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அது எங்கே வந்து நிற்கிது இப்போ அப்படின்னு சொன்னால், ஆளுக்குள்ளே நடத்தினாலும் எங்களுக்கு பர்மிஷன் வேணும். ஆளுக்குள்ளே இதெல்லாம் நடந்தது சொல்கிறேன். திருமண மண்டபத்திலலாம் சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு இது மாதிரி போலீஸ் அட்ராசிட்டி ஒன்றில் சிவில் லிபர்ட்டிஸ் அமைப்பு வழக்கறிஞர்கள் ஒரு 20-30 பேர் உட்காந்து மண்டபம் ஒன்று பேசுகிறதுக்கு உட்காடுறோம். போய் உட்காந்து பார்த்தா எங்கும் சிசிடிவி கேமரா. மண்டபத்துக்காரனை கூப்பிட்டு, எதுக்கு ஏன் சிசிடிவி கேமரா இருக்கீங்க? இல்லை சார், அது போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்.
அப்போ போலீஸ் வந்து நமக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. வீட்டுக்கு வீடு வச்சிருக்காங்க. எல்லா வீட்லயும் வச்சிருக்க சிசிடிவி இல்லையா? ஒரு வீட்டோட மொட்டை மாடியில ஒரு 4 பேர் உட்காந்து பேசினா கூட ஆமாம், நீங்க வச்சிடணும் அப்படின்னு நாளைக்கு சொல்லி அப்படி அதை நோக்கி போகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து இயல்பாக்கப்படுகிறது. இது எங்கே முரண்படுதுன்னு நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நவீன யுகத்தில் நான் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துகிறேன், இல்லை ட்விட்டர் ஸ்பேஸ் கூட்டம் நடத்துகிறேன், அதில் 500 பேர் கலந்துக்கிறான், அதுக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்குறான். இப்போது ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்துடுவோங்க, ஹால்னாக்கா என்னன்னு கேட்போம். அப்போ இந்த அத்துமீறல்களை நம்ம அனுமதித்ததன் விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அந்த உரிமையை ரத்து பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆர்டிகல் 25 பற்றி பேசினேன். அது திருவண்ணாமலை கோயில், ஐயப்பன் கோயில், வேறு ஏதாவது 63 விழான்னா உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அது அமல்படுத்தப்படுது. இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு ரம்ஜான், ஏதோ ஒரு பக்ரீத்து அன்னைக்கு வந்து பள்ளிவாசலில் வந்து இடம் பத்தாது, வெளியே தொழுகைக்கு வந்து பொது வழியில் கூடாதுன்றான். தடுக்கிறாங்களா இல்லையா வட இந்தியாவில்? ஆமாம். ஆனால் ஊரே நடமாட முடியாத அளவுக்கு நமக்கு திருவண்ணாமலையோ மற்ற இந்து விழாக்கள்லாம் நடக்குது. அதை யாரும் தடுக்கிறது இல்லையே. இல்லை இவ்வளோ பேரெல்லாம் முடியாது, மக்களுக்கு தொந்தரவுன்னு சொல்கிறாங்களா எங்கேயாவது? நீங்கள் கும்பமேளா இது இல்லாமல் இப்போ வேறு அந்த கன்வர் யாத்திரை அது இதுன்னு அது என்ன காலிஜானெல்லாம் நடக்குது, அவங்களே போடுறாங்க அதை. ஆமாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிஸ்கிரிமினேஷன் பயன்படுத்தப்படுது. அப்போது இப்போ இன்னைக்கு இடதுசாரி அமைப்புகள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி யார் போராடுவோன்னா அவனை நசுக்கணும், அந்த பக்கம் யார் சிறுபான்மையாக அவனை நசுக்கணும். இது வந்து ஒரு ஃபாசிஸ்ட் டிசைன். அந்த டிசைனுக்கு தாவேக்கா வேலை செய்கிறது. இந்த அரசு தெரிஞ்சு செய்தா தெரியாமல் செய்தா சொல்ல வேண்டியது ஆதரிக்கின்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள், அவங்களுடைய கடமை. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, நீ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும், ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான், தெரிஞ்சு செஞ்சா நீ அக்யூஸ்டு, தெரியாமல் செஞ்சா நீ அன்ஃபிட்டு. இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆக அதுதான் இப்பொழுது அமலாகி கொண்டிருக்கிறது என்பது இந்த சம்பவத்தில். இது ரொம்ப சிம்பிளாக அதான் வாபஸ் ஆகிட்டாங்கல்ல. இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சீஃப் செக்ரட்டரியோ இல்லை ஒரு டிஜிபியோ யாரோ ஒருத்தர் அவனை போட்டுருன்னு ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்குவோம், அவனை என்கவுண்டரில் போட்டுரு, அது வெளியே லீக் ஆகி வெளியே வந்துடுது, சரி போட வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் போடல, இல்லை அப்படி வச்சுக்கலாமான்றேன். அப்போ இந்த சர்க்குலர் வெளியே வரலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும்? இல்லை, இந்த வெளியே வந்து விட்டதென்றால் இதற்கு தலைமைச் செயலாளர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும். தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட இதில் சம்மந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படணும். இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மட்டுமல்ல, இது பிஜேபியினுடைய டிசைனை அமல்படுத்தக்கூடியது. காங்கிரஸ்காரங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்தால் அங்கே டெல்லியில் நீ சப்போர்ட்டுன்ற, அங்கே ஐசா மாணவர்களோட நின்று போஸ்ட் கொடுக்குற, இங்கே நீ உங்கள் கூட்டணி கட்சி வந்து அதுக்கு நேர் எதிரான வேலையை வந்து இங்கே பார்க்குது. இதை சிபிஐ சிபிஎம் காங்கிரஸை கேட்கணும், சிபிஐ சிபிஎம் தாவேக்காவை கேட்க வேண்டும். இதுக்கு அந்த மாதிரி ஒரு விடை தெரியணும். அதுதான் வாபஸ் வாங்கியதில் முடிஞ்சு போச்சு என்று பேசுவதைப் போல ரொம்ப ஒரு சுயமரியாதை அற்ற செயல், வேறு எதுவும் இல்லை. எந்த அளவுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரைட்ஸை நாமளே படிப்படியாக காவல்துறைகிட்ட ஆளுமர்கத்திட்ட வந்து ஒரு அடிமையாக வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இதை வந்து உண்மையிலேயே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அவங்க இது ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துகிட்டு அவங்க வந்து வேலை செய்யணும். ரொம்ப விரிவான ஒரு உரையாடல் தோழர். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.